வெளிப்பாடு அதிகாரம் 3:2. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அதாவது இந்த வசனம் நமக்கு என்ன வெளிப்படுத்துதுன்னா, நம்ம விழித்து இல்லை, நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயத்துல. நம்ம மாம்ச ரீதியா இல்லை, ஆவி, நம்மளோட சரீரம் இல்லை, உள்ள இருக்கிற நம்ம ஸ்பிரிட் அது எந்த விதத்துல தூங்கிட்டு இருக்குன்னு நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்கிறோமா? ஒருவேளை இப்போ நம்ம இருக்கலாம். கொஞ்ச நாள் ஒரு மெழுகுவத்தியை நினைச்சு பாருங்க. நம்மளையே அந்த மெழுகுவத்தி நம்ம பத்த வைக்கிற அந்த செகண்ட்லேருந்து அது எவ்வளோ ஸ்பீடாக ஒளி கொடுக்குதோ அவ்வளோ ஸ்பீடாக அது மெல்ட் ஆக அது அணிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த நாட்களில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது வல்லமை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். அந்த ஜெபம் பண்ணுற அந்த சிச்சுவேஷனில் அந்த நேரத்தில் மட்டும் ஆவி அனல் எல்லாமே ஏசப்பா கொடுக்காங்க. ஆனால் அது அந்த இடத்துலயே அது ஸ்டாப் ஆகி நம்மளோட மற்ற இடத்துல கடந்து செல்லும் போது அது நம்ம மறந்துட்டு போயிருந்தோம், அதை விட்டுருதோம். அந்த ஆவி அனல் நம்மளோடு இருக்கும் போது தான் நம்மளோட வழி சரியாகும், நம்மளோட பாதை சரியாகும், நம்ம என்ன செய்யணும்னு நம்மளோட வழி திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படும். அப்போதான் ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்னு நம்ம உணர்வோம், நம்ம என்ன செய்யணும் என்று ஏசப்பா வசனம் மூலமா பேசுவாங்க. வேக்கப் இந்த நேரத்துல ஏசப்பா இந்த வார்த்தை கொடுக்காங்கன்னா நம்ம ஒவ்வொரு நேரத்துலையுமே பிரகாசிச்சுட்டு மங்கி போயிருந்தோம். அதை ரிப்பீட்டடா ஆக்குறதுனால நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய இருதயத்துல இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை பதித்து வைக்க போறோம். அது வேக் அப், விழித்து கொண்டு இரு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இந்த வேர்டு தான் இருக்கும். வேக் அப் ஸ்லீப்பர் அண்ட் ரைஸ் ஃப்ரம் டெத். அதாவது சாவுலேருந்து எழுந்திரு. அண்ட் கிரைஸ்ட் வில் ஷைன் ஆன் யூ. நம்மளோட இருதயம் கண்ணை மூடி இருக்குன்னா அது செத்து இருக்குன்னு அர்த்தம். இருதயம்னா நம்மளோட ஆவி ஆத்மா. ஏசப்பாட்ட விழித்து இருந்தாதான் நமக்கு ஏசப்பாவை பார்க்க முடியும், ஏசப்பாவோட வழிகள்ல நடக்க முடியும். இல்லைன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழறதுக்கு முடியாது. அது கஷ்டமான காரியமாக காணப்படும். நம்ம உலக பிரகாரமான காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏசப்போட பார்வையிலேருந்து நம்மளால பார்க்க முடியாது. ஏசப்போட வார்த்தைகள் நம்மளோட உள்ள போகாது. எவ்வளவோ காரியங்கள் நம்ம மாம்ச ரீதியாக இருக்கிறனால தான் எத்தனையோ பிரசங்கள் சர்ச்சில் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். அது நமக்கு சில நேரத்தில் புரியாமல் போயிடும், சிலது நம்ம உள்ள எடுக்கப்பட முடியாது. ஏன்னா காரணம் நம்மளோட இருதயத்தின் கண்கள் திறக்கப்படலை. இப்போ வசனம் கூட நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாக அந்த ஒரு ஜெபத்துல சங்கீதத்துல எழுதியிருக்கோம், என் இருதயத்தின் கண்களை திறந்து கொடுங்க. எப்போ திறக்கப்படும் கண்? அது மூடுனாதான். ஒன்று தூங்கி இருக்கணும், இல்லைன்னா மறைச்சிருக்கணும். இது ரெண்டுலேருந்து ஒன்று இருந்தாதான் அதுக்கு தான் சொல்லுவாங்க திறந்து கொடுங்கன்னு. அப்போ நம்ம இருதயம் இப்போ எப்படி இருக்கு? நம்ம வாசிக்கிற வார்த்தை இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இருக்கட்டும், நம்மளோட இருதயத்தின் கண்கள் திறந்த மாதிரி இருக்குதா, இல்லை அது அடைக்கப்பட்டிருக்கா, இல்லை தூங்கிக்கிட்டு இருக்கா, இல்லை மறைச்சு போயிருக்கான்னு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சிந்திக்கலாம். இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த நாளில் ஏசப்பா எங்களோட ஆவியை விழித்து கொடுங்க. எங்களோட ஸ்பிரிட் கண்கள் திறக்கப்பட்டவைகளாய் காணப்படணும். நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய கண்களை வைத்து தான் நம்ம ஏசப்பாவை பார்க்க முடியும், ஏசப்போட வழிகள்ல நடக்க முடியும். இந்த உலகத்தோட காரியங்கள் இந்த நாட்கள் இவ்வளோ சிம்பிளா நம்மளோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனுக்காக எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. அதன் மத்தியிலையும் ஏசப்பாவோட நம்ம ஆவியும் ஆத்மாவோடையும் நம்ம ஏசப்பாவோட பேசும்போது தான் ஏசப்பாக்குள்ள வாழ முடியும், ஏசப்பாக்குள்ள வளர முடியும். ஏசப்பா சொன்ன ஏசப்பா கிட்ட போகிறதுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு இதுவே பெரிய வழியாய் காணப்படும். அதனால இன்னைக்கு எல்லாருமே மன ஆழத்திலிருந்து ஏசப்பா எங்களுக்கு ஆண்டவரே இந்த விழிப்பை தாங்க, எங்களோட இருதயத்தின் கண்கள் திறந்து கொடுங்க.
நாங்க வந்து தூங்குற எந்தெந்த நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி இந்த நாட்கள் நம்ம இல்லவே இல்லை. காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நாள்ல நம்ம ஏசப்பா ஒரு பங்கு தான் கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனை பங்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு தடவை விழித்திருந்து ஜெபிப்போம். காலையிலயா இருக்கட்டும், நைட்டா இருக்கட்டும், அந்த நம்மளோட டெய்லி ரூட்டீனை வச்சுட்டு நம்ம ஏசப்பாவை விட்டு விலகுறோம். அதுக்கு தான் என்னமோ இந்த வார்த்தைகள். எவ்வளவோ விஷயத்துல இருந்து நம்ம தூரமா போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்கோமா? நீ எல்லாரும் சிந்திப்போம், எல்லாரும் எழுந்துருவோம், நம்மளோட தூங்குற வாழ்க்கையிலேருந்து எந்திப்போம். நம்மளோட எல்லா விஷயத்துலையும் ஏசப்பா எதுக்கு நடக்கலை, எதுக்கு ஆகலை, 1000 கேள்விகள் எழும்புது. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கோம்னு ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு சரியா இருக்கோமா? நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவங்க நீதியும் எல்லாமே தேடுங்க, அது எல்லாமே கூட கொடுக்கப்படும், மற்றது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. அது தேடதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டான காரணம் நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டால் தானே தேட முடியும். கண்ணை மூடிட்டு எதுவுமே தேட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த உலக பிரகாரம் கண்ணை மூடிட்டு யாராலையும் தேட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ நாள் நம்ம சின்ன சின்ன ஜெபமா இருக்கட்டும், ஃபேமிலி ப்ரேயரா இருக்கட்டும், தனிப்பட்ட ஜெபமா இருக்கட்டும், அது திறக்கப்பட்ட வழியில நம்ம ஜெபிக்கிறோமா? திறக்கப்பட்ட கண்கள் திறந்து நம்ம உறவாடுறோமா அப்படின்னு யோசிச்சு நம்ம இனிமேல் ஜெபிப்போம். ஏசப்பா கூட வளருவோம். இன்னைக்கு கேட்போம் எல்லாரும், ஏசப்பா எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்து கொடுங்க. உம்மை பார்க்கணும். எங்களுடைய இருதயத்தின் கண்களை எத்தனையோ குறைகளால, எங்களுடைய பாவங்களால எங்களுடைய கண்கள் மங்கி போயிட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து நாங்கள் விழித்து கொள்ள, உமக்குள்ளாக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, இது மூலமா தான் வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் எந்த விதத்திலையும் ஆண்டவரை பின்வாங்கியிருந்தாலும் இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க, கிருபை தாங்க. எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே தூங்காமல் விழித்திருந்து என் தேவனை பார்க்க உதவி செய்யுங்க. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் வேத வசனத்தில் தியானிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஒரு மகள் ஆண்டவரே மறிச்சு போயிருக்காங்க, எல்லாரும் அழுதாங்க. ஆனாலும் நீங்க சொன்னீங்க, அவ மறிச்சு போகல, அவ தூங்க தான் செய்யறா என்று அவளை நீங்க அந்த சாவலேருந்து அவளை மீட்டெடுத்தீர். அதே போல நாங்கள் இந்த நாட்கள் ஒவ்வொருத்தரும் காணப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை செத்தவர்களாய் எங்களுடைய ஆவி அந்த சூழ்நிலைகள் காணப்படுது. அதுல இருந்தெல்லாம் மாற்றி எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்து கொடுங்க. நாங்கள் திறக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். எது சரி எது தவறு என்று தெரியாமல் அறியாமல் ஆண்டவர் போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில. அப்படி இல்லாதபடி இந்த தேவனுக்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வளர உதவி செய்யும். உடைய கருத்திலேயே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென்.